புனித மகிமை மாதா வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பழவேற்காடு கடற்கரையில் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வலைகளை வீசிக்கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் வலையில் ஒரு மரக்கட்டை சிக்கியது. கரையேறிய அவர்கள் அது ஒரு சாதாரண விறகு கட்டை என்று தவறாக எண்ணினர். அன்றைய தினம் சமைப்பதற்காக விறகு தேவைப்பட்டதால் அந்த இடத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு கோடரியை எடுத்து அந்த மரக்கட்டையை வெட்ட முயன்றார். அவர் கோடரியால் அந்த மரக்கட்டையை ஓங்கி வெட்டிய அந்த நொடியில் அதிலிருந்து உண்மையான இரத்தம் பீரிட்டு வழிந்தது. அதே கணமே அந்த தெய்வச் செயலை உணராமல் வெட்டிய அந்த மனிதனின் 2 கண்களும் ஒளியை இழந்து அவர் அந்த இடத்திலேயே குருடானார். பதறிப்போன அந்த மனிதனும் அவருடைய மனைவியும் தாங்கள் செய்தது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்து அந்த மரக்கட்டையாக வந்த அன்னை மரியாளின் சொரூபத்தின் முன் விழுந்து கதறி அழுதனர். தங்கள் அறியாமையை மன்னித்து கண்ணொளியை தருமாறு உருக்கமாக வேண்டினர். அவர்களின் உண்மையான மனவருத்தத்தை கண்டு இறங்கிய அன்னை மரியாளின் அருளால் அந்த மனிதனுக்கு இழந்த கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. இந்த மகா அதிசயத்தை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் அன்னையின் சக்தியை உணர்ந்து மெய்சிலிர்த்தனர். அதன் பிறகு அன்னைக்காக ஒரு சிறிய ஓலை குடிசையை அமைத்து அந்த சொரூபத்தை அங்கு வைத்து வழிபடத் தொடங்கினர். காலப்போக்கில் அன்னையின் புகழ் எங்கும் பரவியது. ஒருமுறை அந்த பகுதியில் பணியாற்றிய ஒரு குருவானவரின் கனவில் அன்னை தோன்றி தனக்கு ஒரு முறையான ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை தெரிவித்தார். அன்னையின் கட்டளையை ஏற்று போர்த்துகீசியர்களின் உதவியுடனும் உள்ளூர் மக்களின் அர்ப்பணிப்புடனும் இன்று நாம் காணும் அழகான தேவாலயம் கட்டப்பட்டது. கடலில் கிடைக்கும் கிளிஞ்சல்களை அரைத்து சுண்ணாம்பாக மாற்றி மிகவும் உறுதியான முறையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. சிறை கைதிகளுக்கு அன்னை செய்த உதவி மற்றுமொரு வியக்கத்தக்க நிகழ்வாகும். ஒருமுறை 4 கைதிகள் சிறையில் வாடிக்கொண்டிருந்த போது தாங்கள் செய்த தவறுகளுக்காக வருந்தி அன்னையிடம் தங்களை விடுவிக்குமாறு கண்ணீர் மல்க வேண்டினர். அவர்களின் வேண்டுதலை கேட்ட அன்னை அவர்கள் கட்டப்பட்டிருந்த விலங்குகளை தானாகவே கழலச் செய்து சிறை கதவுகள் திறக்க வழிவகுத்து அவர்களுக்கு புது வாழ்வு தந்தார். இது அன்னையின் கருணை எத்தகையது என்பதற்கு சான்றாக அமைந்தது. மீனவர்களின் வாழ்வில் அன்னை இன்றும் ஒரு பெரும் துணையாக இருக்கிறார். ஒருமுறை கடலின் நடுவே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் பயங்கரமான புயலில் சிக்கித் தவித்தனர். கரை திரும்ப வழியேறியாமல் மரண பயத்தில் இருந்த அவர்கள், அம்மா மகிமை மாதாவே எங்களை காப்பாற்று என்று ஓலமிட்டனர். அப்போது அன்னை மரியாளின் சொரூபத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி புயலுக்கு நடுவே அவர்களுக்கு கரை சேர வழிகாட்டியது. அந்த ஒளியை பின்தொடர்ந்து வந்த மீனவர்கள் அனைவரும் எவ்வித ஆபத்துமின்றி பத்திரமாக கரை திரும்பினர். இப்படி தன்னை விறகு கட்டை என்று எண்ணி சிதைக்க முயன்றவருக்கும் பார்வை தந்து, சிறையில் வாடியவருக்கும் விடுதலை அளித்து, கடலில் தவிப்பவருக்கு கலங்கரை விளக்கமாய் விளங்கும் பழவேற்காடு புனித மகிமை மாதாவின் வரலாறு இறைவனின் மாறாத அன்பை பறைசாற்றுகிறது. அந்த தழும்பு ஏறிய அன்னையின் சொரூபம் இன்றும் மக்களின் நம்பிக்கைக்கு பெரும் அடையாளமாக திகழ்கிறது. மீனவர்கள் வலையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மரச்சொரூபம் ஒரு சாதாரண விறகு கட்டை என நினைத்து வெட்டப்பட்டு பின் அதிலிருந்து இரத்தம் வழிந்து வெட்டியவருக்கு பார்வை கிடைத்த பிறகு ஊர் மக்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டது. அந்த சொரூபத்தின் மிக வியக்கத்தக்க அம்சம் என்னவென்றால், அன்னை மரியாளின் அந்த சிலைக்கு இயற்கையான மனித தலைமுடி இருப்பதாகும். இந்த உண்மையான தலைமுடி எப்படி வந்தது என்பது பற்றி ஒரு அழகான வரலாறு சொல்லப்படுகிறது. அந்த சிலை கண்டெடுக்கப்பட்ட காலத்திலிருந்தே அதன் தலைமுடி இயற்கையாக வளரும் தன்மை கொண்டது என்று அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள். பல நூற்றாண்டுகளை கடந்தும் அந்த தலைமுடி உதிராமலும் சிதையாமலும் அப்படியே இருப்பது ஒரு பெரும் அதிசயமாக கருதப்படுகிறது. அன்னையின் இந்த உண்மையான தலைமுடி உருவான விதம் குறித்து பல வாய்மொழி கதைகள் உண்டு. அன்னையின் தியாகம். அன்னை தன் பிள்ளைகளுக்காக கோடரி வெட்டை தன் உடலில் தாங்கியது போல தன் பிள்ளைகளுக்கு தாயாக தெரிவதற்காக தனது உண்மையான உருவத்தின் ஒரு பகுதியாக இந்த தலைமுடியையும் அந்த சிலையில் கொண்டுள்ளார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பராமரிப்பு. இன்றும் கூட அந்த திருச்சிலைக்கு பூசாரிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகள் அலங்காரம் செய்யும் போது அந்த தலைமுடியை மிகவும் கவனமாக பராமரிக்கிறார்கள். அது செயற்கையான முடி போல இல்லாமல் உண்மையான மனித முடி போலவே மென்மையாகவும் நீளமாகவும் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மீனவர்கள் கடலுக்குச் செல்லும்போது அன்னை ஒரு சாதாரண பெண்ணைப் போல தன் தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு கரையில் நின்று அவர்களுக்கு வழிகாட்டுவார் என்றும், ஆபத்து காலங்களில் அன்னையின் இந்த தலைமுடி காற்றில் அசைவது போல மீனவர்களுக்கு தோன்றும் என்றும் பழவேற்காடு மீனவர்கள் இன்றும் கூறுகிறார்கள். நீங்கள் கேட்ட அந்த 4 சிறை கைதிகளின் வரலாற்றிலும் இந்த தலைமுடிக்கு ஒரு பங்கு உண்டு. அன்னை அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து வந்தபோது ஒரு சாதாரண தாயைப் போல தலைமுடி கலைந்த நிலையில் அவர்களுக்கு முன்னே நடந்து சென்று வழிகாட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அன்னையின் அந்த மரச்சொரூபத்தில் இருக்கும் கோடரி வடு எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை அன்னைக்கு இருக்கும் அந்த இயற்கை கூந்தலும் ஆகும். இந்த தலைமுடி அன்னையின் உயிருள்ள சாட்சியாகவும் அவர் இன்றும் அந்த பழவேற்காடு மண்ணில் உலவி வருகிறார் என்பதற்கும் ஒரு பெரிய அடையாளமாக போற்றப்படுகிறது. இந்த அதிசயத்தை காண்பதற்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றும் அந்த திருத்தலத்திற்கு வருகை தருகின்றனர். மகிமை அன்னை நோக்கி மன்றாட்டு. புதுமைகள் புரியும் மகிமை மாதாவே, உம்மை அண்டிவரும் அனைவரையும் ஆதரித்து அரவணைத்து காப்பவளே, மாட்சிமை மிகு மகிமை மாதாவே, உமது பரிவான பரிந்துரையால் இறைவன் எமக்கு ஏராளமாக அருளை பொழிந்து இகபர நன்மைகளை நாளும் அருளுமாறு வேண்டுகிறோம்.
இத்திருத்தலத்திலிருந்து கோடான கோடி மக்களுக்கு உமது திருமகனிடம் பரிந்து பேசி புதுமைகள் புரிபவளே, இல்லையென்று வந்தோருக்கு இல்லையென்று கூறியறியாத அன்புத்தாயே, நாங்கள் இப்போது கோரும் உதவிகளை பெற்றுத் தந்தருளும். தேவைகளை குறிப்பிடவும். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து மன்றாடும் எம்மையும் எம் குடும்பத்தினரையும் வழிநடத்தியருளும் மகிமை மாதாவே என்று உம்மை நெஞ்சார வாழ்த்தும் உம் நேய மைந்தர் எம்மை பாதுகாத்தருளும் மகிமை மாதாவே. எங்களுக்காகவும் இத்திருத்தலத்தை நாடி வருவோருக்காகவும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் உம் திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.